ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க, இன்றைக்கி தினசரி நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய 50 வாக்கியங்கள் பார்க்கலாம். ஒரு வேலையை தொடங்கணும், எப்படிலாம் சொல்லலாம்? வாங்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கம், லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் பிகின் அப்படின்னு சொல்லலாம். வேறு எப்படிலாம் சொல்லலாம்? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு போடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். செய்ய தொடங்கு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் V5 போட்டுக்கோங்க. V5னா பேஸ் வேர்பு கூட ING போட்டுறது. அதாவது விளையாட தொடங்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்ட் பிளேயிங். எழுத தொடங்கு, ஸ்டார்ட் ரைட்டிங். இதையே எழுதுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லணுமா, அந்த ஸ்டார்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஸ்டாப் போட்டுக்கோங்க. ஸ்டாப் ரைட்டிங். விளையாடுறதை நிறுத்து, ஸ்டாப் பிளேயிங். அவ்வளோதான். இப்போ ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களா தொடர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கீப் சிங்கிங். எப்படி சொல்லலாம்? கீப் சிங்கிங். படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களா தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லணும்னா கீப் ஸ்டடியிங், இல்லாட்டா கீப் ரீடிங் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வுட் யூ லைக், இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாட் வுட் யூ லைக், உனக்கு என்ன பிடிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன கலரு பிடிக்கும் அப்படின்னு கேட்கணுமா, வாட் கலர் வுட் யூ லைக். அவ்வளோதான். சரி, இதற்கு பதில் சொல்கிறீங்க. என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் லைக் ப்ளூ கலர், இல்லைன்னா ஐ லைக் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, எனக்கு ஷுவராக தெரியல என்ன கலர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் ஷுவர் அப்படி சொல்லணும். ஐ எம் நாட் ஷுவர். வாட் கலர் ஹாவ் யூ காட், உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு என்னது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹாவ் யூ காட், வாட் கலர் ஹாவ் யூ காட் அப்படின்னு கேட்கணும். எங்கள்கிட்ட எல்லா கலரும் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்லலாம்? we have got all colors, we have got all colors அப்படின்னு பதில் சொல்லலாம். இதுவே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அப்படி தொடர்ந்து நம்ம இப்படியே பேசலாம். இப்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்குறது? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன். ஓகேவா? அது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னு போட்டுட்டு இன்னுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அகைன் V5 பேஸ் வேர்பு கூட ING சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே தான். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னு போட்டுட்டு சமைக்கிறதுக்கு என்னவோ இங்கிலீஷில் அதுக்கு ING போட்டுக்கணும். குக்கிங். அவ்வளோதான். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங். கிரிக்கெட் விளையாடுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதே தான். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ING. ஓகேவா? பிளேயிங். என்ன? கிரிக்கெட். அவ்வளோதான். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ். அவ்வளோதான். எஸ், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது எப்படி சொல்கிறது? ஐ அக்ரி வித் வாட் யூ செட். எப்படி சொல்லலாம்? ஐ அக்ரி வித் வாட் யூ செட். எனக்கு நிறைய வேலை இருக்குது. இது எப்படி சொல்கிறது? எனக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது அப்படின்னு வந்தாலே ஐ ஹாவ்னு ஆரம்பிங்க போதும். ஐ ஹாவ் என்ன இருக்குது? வேலை இருக்குது. ஒர்க். எவ்வளோ வேலை? நிறைய வேலை. ஐ ஹாவ் மச் ஒர்க். செய்கிறதுக்கு என்ன சேர்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் மச் ஒர்க் டு டூ அப்படின்னு சொல்லலாம். I have much work to do.
எனக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் நோ ஒர்க் டு டூ. எப்படி சொல்லலாம் அதை? ஐ ஹாவ் நோ ஒர்க் டு டூ அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம், அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம், இந்த மாதிரியான சூழலை எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிறகு அப்படின்னு ஆரம்பிங்க. ஆஃப்டர். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் V5 போட்டுக்கலாம். இப்போ விளையாடிய பிறகு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் பிளேயிங். சமைத்த பிறகு ஆஃப்டர் குக்கிங். இவ்வளோதான். நான் விளையாடினதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? ஐ டேக் அ ரெஸ்ட் ஃபார் 5 minutes ஆஃப்டர் பிளேயிங். இதை இப்படியும் ஆரம்பிக்கலாம். ஆஃப்டர் பிளேயிங் ஐ டேக் ரெஸ்ட் ஃபார் 5 minutes. எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் பிளேயிங் ஐ டேக் அ ரெஸ்ட் ஃபார் 5 minutes. இங்கே வர்றதுக்கு முன்னாடி தெரியப்படுத்து. இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியப்படுத்து. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன்ஃபார்ம் மீ பிஃபோர் கம்மிங் ஹியர். இன்ஃபார்ம் மீ பிஃபோர் கம்மிங் ஹியர். எனக்கு கோபம் வந்துச்சு. எனக்கு கோபம் வந்துச்சு. இது எப்படி சொல்லுவீங்க? இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கெட் அந்த வேர்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் காட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ காட் ஆங்க்ரி. எப்படி சொல்லணும்? ஐ காட் ஆங்க்ரி. எனக்கு கோபம் வராதுன்னு சொல்லணும். ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? அப்போ எப்படி சொல்லணும்? ஐ won't கெட் ஆங்க்ரி. ஐ won't கெட் ஆங்க்ரி. என்னால் சொல்ல முடியலை. என்னால் சொல்ல முடியலை. இது எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி முடியும் முடியலை இதுக்கு நீங்கள் ஏபிள் அன்ஏபிள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னால் சொல்ல முடியலை. ஐ எம் அன்ஏபிள் டு சே. என்ன சொல்லணும்? ஐ எம் அன்ஏபிள் டு சே. என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அன்ஏபிள் டு வாக். ஐ எம் அன்ஏபிள் டு வாக். என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏபிள் போட்டுக்கோங்க. ஐ எம் ஏபிள் டு. அவ்வளோதான். நடக்க அப்படின்போது ஐ எம் ஏபிள் டு வாக். என்னால் ஓட முடியும். ஐ எம் ஏபிள் டு ரன். நீ கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும். நீ கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும். இதை எப்படி சொல்கிறது? இதேமாரி குறைக்க வேண்டும், எடுக்க வேண்டும், வேண்டும்னு வரும்போதெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூ ஷுட் லூஸ் சம் வெயிட். யூ ஷுட் லூஸ் சம் வெயிட்னு சொன்னால் போதும். ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்கிறது? இட்ஸ் எ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ சொன்னால் போதும். எப்படி சொல்லணும்? இட்ஸ் எ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. ஆனால் உங்களுக்கு இதுவும் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, இந்த பொருள் அந்த பணத்துக்குள்ள மதிப்பு இந்த பொருளில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் அந்த பணத்துக்கேற்ற மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ திங்க் இட்ஸ் டோட்டலி ஒர்த் தட் மணி. எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் இட்ஸ் டோட்டலி ஒர்த் தட் மணி. ஐ திங்க் இட் இஸ் டோட்டலி ஒர்த் தட் மணி அப்படின்னு சொல்லலாம். இதை நான் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கணும். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இப்போ போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? மே ஐ ட்ரை இட் ஆன். எப்படி கேட்கலாம்? மே ஐ ட்ரை இட் ஆன் அப்படின்னு கேட்கலாம். யாருக்கு தெரியும்? இதை எப்படி கேட்குறது? யாருக்கு தெரியும்? சிம்பிள், வெரி சிம்பிள். ஹூ நோஸ். ஹூ நோஸ். எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? எவரிபடி நோஸ். எவரிபடி அப்படிங்கிறத நம்ம சிங்குலராக ட்ரீட் பண்ணணும். எல்லாரையும் குறிக்குது. அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய விதம் சிங்குலர். எவரிபடி நோஸ் அப்படின்னு சொல்லணும்.
யாருக்கும் தெரியாது. அதை எப்படி சொல்கிறது? நோபடி நோஸ். எப்படி சொல்லலாம்? நோபடி நோஸ். நோபடின்ற இடத்துல நோ ஒன் அப்படின்னு சொல்லலாம். நோ ஒன் நோஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எதுவும் தெரியாது. இதை எப்படி சொல்லலாம்? ஐ நோ நத்திங் அப்படியும் சொல்லலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங் இல்லாட்டா ஐ நோ நத்திங். மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லணும். ஏதோ கொஞ்சம் நம்ம பேசிட்டோம், அவங்க கோச்சிப்பாங்கன்னு நினச்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லணும். டோன்ட் கீப் எனிதிங் இன் மைண்ட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் எனிதிங் இன் மைண்ட். இதை நீ மனசுலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீப் இன் மைண்ட். யாருக்கிட்டையும் சொல்லாத, மனசுலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா கீப் இன் மைண்ட். பூக்கள் எல்லாம் பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்கிறது? பூவை பறிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ளக்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். டோன்ட் ப்ளக் ஃப்ளவர்ஸ். டோன்ட் ப்ளக் ஃப்ளவர்ஸ். இது உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எஸ். எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரியலி குட். அது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ரியலி குட்னு சொல்லிக்கோங்க. இதுன்னு சொல்லும்போது திஸ் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் ஷாப்பிங் போவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நான் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் ஷாப்பிங் போவேன், இல்லை போகிறது உண்டு. இது எப்படி சொல்கிறது? ஐ ஆல்வேஸ் கோ ஷாப்பிங் ஆன் சண்டேஸ். ஐ ஆல்வேஸ் கோ ஷாப்பிங் ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்லணும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். வெரி சிம்பிள். எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் ஓவர். எப்படி சொல்லலாம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லணும். எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? எனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹவு ஓல்ட் டூ யூ திங்க் ஐ ஆம். எப்படி கேட்கணும்? ஹவு ஓல்ட் டூ யூ திங்க் ஐ ஆம். சரி. எனக்கு டிவி பார்க்குற பழக்கமே இல்லை. நான் எப்போவும் டிவியே பார்க்குறது இல்லை. அது ரொம்ப போரிங்கான விஷயம். இது எப்படி சொல்கிறது? அதை எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? நான் டிவியே பார்க்குறது இல்லை, அது ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஐ நெவர் வாட்ச் டிவி. ஐ நெவர் வாட்ச் டிவி. இட்ஸ் அ ஷோ போரிங். இட்ஸ் அ ஷோ போரிங். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ், ஒரு 3 questions கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கான ஆன்சர்ஸ். ஓகேவா? எத்தனை பேர் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும். இவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இது உங்கள் மைண்டு வாய்ஸ் இல்லைங்க, நான் கேள்வி கேட்குறேன். என்ன யாருக்கு தெரியும்? அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுங்கள். சொல்லியாச்சா? நீங்கள் மட்டும் சொன்னால் பார்த்தாது, கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சொல்லுங்கள். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே கிளம்பி போயிடாதீங்க. முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறேன். அதையும் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். ஓகேவா? பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நேரடியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.